வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டிஜிட்டல் புதிரை சால்வ் பண்ண போறோம். யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது சில தலைப்புகள் மட்டும் எப்படியாவது அதை கிளிக் பண்ணியே ஆகணும்னு நம்மள தூண்டும். கவனிச்சிருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு தான் SM தமிழ் சேனல்ல இருந்து வந்திருக்கு. இதத்தான் நாம இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் மாதிரி அலசி ஆராய போறோம். சரி, வாங்க நேரடியா உள்ள போலாம். இதுதான் அந்த சோர்ஸ், அதாவது அந்த வீடியோவோட உண்மையான தலைப்பு. பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா வெறும் 15 வார்த்தைகள் கொண்ட இந்த சின்ன வாக்கியம் இணையத்துல எப்படி ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் செய்தியா கட்டமைக்கப்படுதுன்னு நாம இப்போ மைக்ரோ லெவல்ல உடைச்சு பார்க்க போறோம். அல்காரிதம்க்கு எப்படி இது சரியான தீனியா அமையுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இணையத்துல ஒரு செய்திய வைரலாக்குற அந்த ஆரம்ப வார்த்தைகளை பற்றி பார்ப்போம். இந்த சேனல் பயன்படுத்தி இருக்கிற அந்த முதல் சில வார்த்தைகளை கவனிங்க. முதல்வர் விஜய் அதிரடி அறிவிப்பு. எவ்வளவு தந்திரமான வார்த்தைகள் பாத்தீங்களா? நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பிரபலமான நடிகரை நேரடியா முதல்வர்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து ஒரு அதிரடி அறிவிப்பு வருதுங்கிற ஒரு இமேஜ இந்த வார்த்தைகள் உடனே உருவாக்குது. இது எந்த அரசியல் நிலைப்பாட்டையும் ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்லைங்க. மாறா, மக்கள் கவனத்தை டக்குன்னு ஈர்க்க எப்படி ஒரு அதிகாரப்பூர்வமான தோற்றத்தை தலைப்புல கொண்டு வராங்க அப்படிங்கறத மட்டும்தான் இது ரொம்ப தெளிவா காட்டுது. வார்த்தைகளை தாண்டி இந்த தலைப்புல எண்கள் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உறுதியான வாக்குறுதியை இப்ப பார்க்கலாம். அந்த மையமான எண் 3000. ரூ. 3000 வங்கிக் கணக்கில் அப்படின்னு தலைப்புல ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நாம இணையத்துல எதையாவது தேடிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை, அதுவும் நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வரும்னு சொன்னா அது எந்த அளவுக்கு நம்ம கவனத்தை ஈர்க்கும்? இது பார்வையாளர்கள் கண்ணு முன்னாடி வைக்கப்படுற ஒரு உறுதியான, அளவிடக்கூடிய நிதி வாக்குறுதி. சரி, அந்த 3000 ரூபாய் எந்த திட்டத்துக்காக தராங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் இல்லையா? அதுக்கும் அந்த தலைப்பிலே ஒரு விடை இருக்கு. மகளிர் உரிமை தொகை நியூஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகைங்கிறது இப்போ ரொம்ப பரவலா பேசப்படுற ஒரு முக்கியமான சமூக நலத்திட்டம். அப்போ அந்த 3000 ரூபாய் அப்படிங்கிற நம்பரை எல்லாரும் அறிஞ்ச ஒரு பாப்புலரான அரசு நலத்திட்டத்தோட எவ்வளவு சாமர்த்தியமா கனெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. இதுதாங்க வியூவர்ஸை இருக்கிற ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் உத்தி. இப்போ டிஜிட்டல் உலகத்தோட இன்னொரு முக்கியமான விஷயமான ஹேஷ்டேக்களை கவனிப்போம். இங்க #CM விஜய் அப்புறம் #TVK அப்படின்னு 2 ஹேஷ்டேக்ஸ் இருக்கு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, #CM விஜய் அப்படிங்கிறது ஒரு தனிநபரோட அடையாளத்தை குறிக்குது. ஆனா #TVK அப்படிங்கிறது அவர் சார்ந்த அரசியல் அமைப்பை குறிக்குது. ஒரு தனிமனித பிம்பத்தையும் ஒரு அரசியல் கட்சியோட பிம்பத்தையும் இந்த 2 சின்ன வார்த்தைகள் மூலமா எவ்வளவு ஈஸியா இணையத்துல இணைக்கிறாங்க அப்படிங்கிறது இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா படம் பிடிச்சு காட்டுது. இப்போ இந்த டேட்டா புதிரோட ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கட்டத்துக்கு நம்ம வரப்போறோம். உண்மையாவே அந்த வீடியோக்குள்ள என்னதான் இருக்கு? இத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வருது. அந்த பக்காவா பிளான் பண்ணி உருவாக்குன 15 வார்த்தைகள் கொண்ட தலைப்பு எங்க இருக்கு? வீடியோவோட உள்ள யூடியூப் ஆட்டோமேட்டிக்கா பதிவு செஞ்ச டிரான்ஸ்கிரிப்ட் எங்க இருக்கு? ஆமாங்க, அந்த தொழில்நுட்பம் பதிவு செஞ்சிருக்கிற ஒரே ஒரு வார்த்தை வெறும் ஃபாரின். அவ்வளவுதான். இவ்ளோ பெரிய அரசியல் வாக்குறுதிகள், திட்டங்கள், ஹேஷ்டேக்ஸ்னு தலைப்புல அனல் பறக்க விட்டாலும் அந்த வீடியோவோட ஆடியோல இருந்து கம்ப்யூட்டரால அர்த்தமுள்ள எந்த ஒரு வார்த்தையும் எடுக்க முடியல. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வைரலாகிற தலைப்புகளுக்கும் அதுக்குள்ள இருக்கிற உண்மையான டேட்டாவுக்கும் இடையில இருக்கிற இந்த மிகப்பெரிய முரண்பாடு தான். ஒரு பக்கம் நம்மள ஈர்க்கவும் டிஜிட்டல் அல்காரிதம வேலை வாங்கவும் ரொம்பவே மெனக்கெட்டு 15 வார்த்தைகள்ல உருவாக்குன ஒரு பவர்ஃபுல் தலைப்பு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த வீடியோவை ஸ்கேன் பண்ண இயந்திரம் கொடுத்த ரிசல்ட் வெறும் ஒரே ஒரு வார்த்தை தான். இணையத்துல தகவல்கள் எப்படி பேக்கேஜ் ஆகி நம்ம கிட்ட வருது அப்படிங்கறதோட நிதர்சனமான உண்மை இதுதான். முடிவா இது நம்ம முன்னாடி ஒரு ரொம்ப ஆழமான கேள்வியை வைக்குது. இந்த அல்காரிதம்கள் ஆள்ற டிஜிட்டல் உலகத்துல ஒரு செய்தியோட தலைப்பு மட்டும்தான் அந்த முழுமையான செய்தியா? வீடியோக்குள்ள இருக்கிற உண்மையான விஷயங்களை விட அந்த தலைப்பு உருவாக்குற பிம்பம் தான் மக்களோட பார்வையை முடிவு பண்ணுதா? இனிமே நீங்க இணையத்துல ஒரு பரபரப்பான செய்தியை பார்க்கும்போது இந்த கேப்பை கண்டிப்பா நோட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இந்த சுவாரஸ்யமான பகுப்பாய்வை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த முறை சந்திக்கலாம்.